வணக்கம், நான் நிரோஷன். இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன முட்டி கல் முட்டி கல் இறக்குவாங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன முட்டி உண்டு. நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நம்பி அரிசி தண்ணி, அதாவது நெல் அரிசி கைக்குத்தரிசின்ற கஞ்சியை ஒரு 3 நாள் பானைகளை ஊற்றி வச்சுட்டு பிறகு எடுத்து மாமரத்தில் கட்டி விட்டுருக்கிறேன். அவை அதை ஒரு பெரிய அதிசயமா யோசிக்கிறோம். என்னடா நாங்க சொன்னதை பெரிய ஒரு அதிசயமா ஒரு கூடு வெளியில நிரம்பி ஃபுல்லா வெளியில தள்ளும் மட்டும் இருந்து அதுக்குள்ள ஃபுல்லா கட்டி அதுக்குள்ள தேனும் இருந்து அவ்வளத்தையும் பெட்டிக்குள்ள மாத்தி விடுறோம். அப்ப அந்த அவ்வளவு நிகழ்வையும் பார்த்த அவைக்கு அது ஒரு பெரிய ஒரு அதிசயமா இருந்துச்சு. முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். எப்படி அந்த வதைகளை இதுல இருந்த இந்த தேன்முட்டியில இருந்த வதைகளை எப்படி நாங்க பட்டிக்கு மாத்தினாங்கன்னு, இது எப்படி அங்க மாமரத்துல கூட்டோட இருந்தது, அதுல இருந்த அந்த வதைகளை எப்படி வட்டி வட்டியா கட்டி கொண்டிருக்கிறோம். பிறகு அதே நேரத்துல நான் சொல்றேன், எல்லாருக்கும் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த கூம்பு தேனி பிடிக்கிறதுன்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உண்டு. அப்ப அதை பயன்படுத்தி இலகுவான முறையில உண்மையாவே இப்படியான சந்தர்ப்பங்கள் மரங்கள் ஏறி பிடிக்கிறது வேற சந்தர்ப்பம் எல்லாம் செட்டியான ஒரு கரைச்சலான விஷயம், டஃப்பான விஷயம். இந்த டைம்கள்ல எல்லாம் நாங்க இந்த கூம்பை பயன்படுத்துறது எங்களோட வேலையை நாங்க நினைக்க முடியாத அளவுக்கு இலகுவாக மாத்தி விட்டுறோம். அப்ப இப்படியான ஒரு நல்ல ஒரு விஷயத்த முதல்ல நீங்க அந்த தேனி எல்லாமே கூடாது, அதை அழிக்கணும் என்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறார்களுக்கு நீங்க இதை பரப்பணும், இந்த விஷயங்களை பரப்பணும். பரப்பினா தானே அவங்களுக்கு தெரியும் உண்மையாவே இப்படியான இருக்கிற விஷயத்த எப்படி நாங்க கையாளுறது. ஒவ்வொரு வதைகளையும் வெட்டி நாங்க சட்டிகளை மாத்தி கொண்டிருக்கோம். சட்டிகளை மாத்தி போட்டு பிறகு அதை இந்த இதுல எப்படி முட்டைகள் இருக்குது என்ன மாதிரி என்று பார்த்து ஒரு வதையா பிறகு எங்கண்டா பெட்டிக்கு மாத்துறது. பெட்டிக்கு மாத்தி போட்டு அதுக்கு பிறகு பூச்சி எல்லாத்தையும் பெட்டிக்குள்ள மாத்தி விட்டுரும். மாத்தி விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து தங்களோட இனப்பெருக்கங்களை பெருகி வாழ்றதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப இதுல முக்கியமான விஷயம் இந்த கூம்பை, ஏனென்றா எனக்கு ஒரு ஆசை, எல்லாருமே தேனி வளர்ப்பாளர்களா மாறணும். இப்ப நாங்கள் ஒரு ஆளை நம்பியோ ஒருத்தட்ட நம்பி வேலையில செய்ய வழிகிட்டா ஒரு தற்சார்பு ரீதியான தன்னிறைவான பொருளாதாரம் நாட்டுக்கு நடக்காது, மக்களாலையும் அதை விரும்ப மாட்டோம். அப்படின்னா இது நீங்கள் தான் பிடிச்சு தருவணும், நீங்கள் தான் செய்து தரணும்ன்ற மாதிரி இல்லாம எல்லாருமே அதை செயற்படணும். எல்லாருக்கும் தேவையான ஸ்கில்லையும் நாங்க அதை கொடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த சில செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சிமோக்குரண்டை பயன்படுத்தி கொண்டு எப்படி ஈஸியா நாங்க இந்த பெட்டிக்கு கீழே தேன்குடிய மாற்றுறதுன்றத 2 பேர் இருந்தா காணும். ஒரு ஆள் கீழே இருந்து சப்போர்ட் பண்ண, மேல ஒரு ஆள் பயப்படாத ஆள் மேல ஏறி நின்று அந்த காலனிகளை ஹேண்டில் பண்ணி கொடுக்க, கீழே இருக்கிற ஆள் வெட்டியை கட்டி அதை கிளீன் பண்ணி அடுத்த பெட்டிக்கு மாத்துறதுக்குரிய வசதிகளை பார்க்கலாம். ஏனென்றா இது தேனிகள் ஒருத்தரையும் ஒன்றும் செய்ய போறதும் இல்லை, குத்த போறதும் இல்லை. இது ஒரு கையாளுறது ஈஸி. உங்களோட எண்ண பயங்கள் மனங்கள் பயன்தான் நீங்க அதுகளிடம் இருந்து அதை எதிரியா பாதுகாக்கிறதுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். உண்மையாவே தேனீக்களோ எல்லா உயிரினங்களுமோ மனிதனை கொல்லணும்னு யோசிக்காது. அப்ப அதனால நீங்கள் எப்பயுமே அந்த மற்ற உயிரினங்களை நாங்க எதிரியா பாக்குற எண்ணத்தை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்ட வேண்டாம். தேனீக்களை எரிக்கவோ அதுகளுக்கு மருந்து பாவிக்கவோ நச்சு புகைகளை அடிக்கவோ நாங்க விரும்ப மாட்டோம். அதுகளையும் பாதுகாப்போம். அதே நேரத்துல அதுகள் இருக்கிறதால இவ்வளவு பெரிய நன்மை எங்க நாட்டுக்கு நடக்கும். விவசாயத்துல மிகப்பெரிய புரட்சி ஒன்று நடக்கும். நஞ்சில்லாத விவசாயத்துல பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும். மேல தேனி இல்லையண்டா எங்கட நாட்டுல மரங்களோ செடிகளோ அடுத்த இனப்பெருக்கத்தை செய்யாது. அப்ப அதுகளுடைய இனப்பெருக்கங்கள் இல்லாம போயிட்டா உடனே எங்களுக்கு பெரிய ஒரு பட்டினியும் பஞ்சம் ஏற்படும்ன்றதுதான் உண்மை. அப்ப உண்மையான விஷயத்த நாங்க மறைக்கலாது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கொண்டு எப்படி இந்த கூட்ட பிடிக்கிறன்றதான் இது. இப்ப நீங்க இதுல பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா தெரியும். இப்ப இனி முட்டியில இருந்து வெளியில தள்ளி இருந்த வதைகள் எல்லாத்தையும் அகட்டியாச்சு. இனி நாங்க ஒரு முட்டியை ஃபுல்லா கீழே இறக்க போயும். அதுக்குரிய வேலை திட்டம் தான் நடக்க போகுது. அடுத்தது முட்டியை இறக்க போயிடும். ஆனா கூம்பு இனி இப்ப நாங்க முட்டியை இறக்க எங்க குயின் இருக்குமென்று நாங்க பயப்படுத்தவில்லை. ஏனென்றா கூம்புல ஒரு கொஞ்சம் பூச்சி ஏறிட்டாலே நீங்க ராணி வழியா போனாலும் கூம்புக்குள்ளதான் பெறுவேன். அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு நன்மை. அப்படி என்ன சரியான ஈஸி,
இந்த நீங்க ராணிய பிடிக்கணும், ராணி மேல பறக்க போகுது, ராணிய குயின் கேஜுக்குள்ள மாத்துறதா இல்லாடி எதுக்குள்ள பிடிக்கிறதுன்னு தடுமாற வேண்டிய எந்த வித ஒரு விஷயம் இல்லை. ஏனென்றா அவ்வளவுக்கு ஈஸியான ஆள் இல்ல இந்த கூம்பு. இந்த அவர் வந்து எங்க இருந்தால் ராணி இருந்தாலும் அவரை வந்து கொண்டு வந்துடும். இந்த கூம்பு வந்து தனக்குள்ள கொண்டு வந்துடும். அது வந்து பரிவின் மூலம் இந்த சத்தத்தை கொண்டு வர்றதுனால எல்லா தேனீக்களும் அங்க இருக்கு, நாங்க அங்கதான் போகணும் என்ற ஒரு எண்ணத்தோற்ற பாட வந்து எல்லா தேனீக்களுக்கும் ஏற்படுத்தும். அவன் கூம்பை பயன்படுத்தி தேனியை இலவாக பிடிக்கிறதுக்கு முயலுவோம். நன்றி.